முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அதாவது ராசி பலன். இன்றைய தினம் எனக்கு எப்படி இருக்குது, எனக்கு சாதகமாக இருக்கா, ஒரு கேலண்டரில் வரக்கூடிய ஒரே ஒரு எழுத்து, அந்த எழுத்து நீங்கள் நாள் முழுதும் எனக்கு நல்லபடியாக நடக்கணும், நிம்மதி அப்படின்னு சொன்னால் அந்த நிம்மதியான விஷயங்கள் எனக்கு நாள் முழுதாக நடக்கணும். எனக்கு கஷ்டம், ஷூயோ இன்றைக்கி நாள் முழுக்க கஷ்டமாக இருக்குமா என்ன அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ இந்த மாதிரி பிரதிபலிக்கக்கூடியது நம்மளுடைய தின பலன்களாக இருக்குது. அந்த தின பலன்களில் இன்னும் கிரகநிலையை வைத்துக்கொண்டு நம்ம சொல்லக்கூடிய பலாபலன்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய லைஃப்பில் நாள் முழுதும் ஒரு தாக்கத்தை கொடுக்குதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நம்மளுடைய யாத்திரைகளை பற்றி நிறைய பேர் விசாரிச்சுட்டு இருக்கேன். பிரபாகரன் அவங்க வந்து திருப்பூர், அவர்கள் வந்து இந்த யாத்திரைக்கு சார் என்னால் முடிஞ்சு நான் ஒரு அன்னதானம் நான் போடலான்னு நினைக்கிறேன், அதுக்கு சாத்தியமானு கேட்டேன். அங்கே இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு அன்னதானம் ஏற்பாடு நம்ம பண்ணியிருக்கோம். அதில் அவர்கள் கலந்து கொண்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த மாதிரி நிறையா பேர் இந்த மாதிரி புண்ணிய காரியங்கள் பண்ணுறதுல ரொம்பவுமே ஆனந்தப்படுறாங்க. நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் வெயிட்டிங் இருந்துருக்கு. ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டாக பார்த்து ஃபோன் அப்பாயின்மெண்ட்டும் சரி, டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டும் சரி பார்த்து பண்ணுறோம். மற்ற அஸ்ட்ராலஜரோடைய மாதிரி 100 அப்பாயின்மெண்ட் டெய்லி பார்க்குறதில்ல. நம்மளுடைய அந்த ஜோதிடத்துக்கு உண்டான சக்தி கொண்டு அதுதான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். அதனால் பொறுமையாக இருந்து நிறைய பேர் பார்க்குற மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா, நம்மளுடைய லைஃப்பில் ஆண்களும் சரி பெண்களும் சரி இன்றைக்கி சம்பாத்தியத்துக்காக நிறையா போராடிட்டு இருக்கா. அப்படி சம்பாத்தியத்துக்காக போராடுறவாளுக்கு சில ஆக்கர்ஷண மந்திரம், அதாவது செல்வாக்கர்ஷண மந்திரம், பண ஆக்கர்ஷண மந்திரம், இந்த மந்திரங்கள் தெரிஞ்சுட்டோன்னா நமக்கு நிறையா விஷயங்களில் போகக்கூடிய காரியமும் வெற்றி, பணவரவுகளும் கூடி வரும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தங்க கேட்டுன்றதில் அவளுக்கு சொல்லி கொடுத்து அது ஒரு பெரிய பயன்பெற்று, அது மாதிரி நிறையா பேர் பயன்பெற்று அவள் சொந்தக்காருக்கு சொல்லி பயன்பெற்று அதுக்கப்புறம் அதுக்குண்டான யாகங்களும் நடத்திண்டா. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பண ஆக்கர்ஷண மந்திரமும் தன ஆக்கர்ஷண மந்திரமும் காரியாக்கர்ஷண மந்திரமும் இந்த தினத்தில் பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவலில். அதற்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் பற்றிய சிறப்புகள் இதோ. 11/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 29ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் ஆயில்யம். இன்றைய திதி இன்று இரவு 7:26 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை, மூலம். விருச்சிக ராசி, தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைக்கி ஆயில்ய நட்சத்திரம். பொதுவாக அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் சில பேர் சொல்லுவார், சார் ஆயில்ய நட்சத்திரம் பொண்ணு பையன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கு சார், ஏன் அப்படின்னு கேட்டால்னா, இந்த தசா புத்தியில் பார்த்துட்டோம்னா அடுத்து அவங்க மிட் ஏஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மிட் ஏஜில் அவங்களுக்கு கேது தசை வந்துடுறது. இந்த கேது தசை வரும்போது நிறைய காரியங்கள் தடையாயிடுறது. இந்த தடையாகும் பொழுது அவங்களுக்கு என்னது ஆயில்யம், கேட்டை, மூல நட்சத்திரத்தில் இருந்துருக்கோம். இந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்க லைஃப்பில் படாத பாடுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறது. இதுதான் அவங்க ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரி, அப்போ ஏன் மூல நட்சத்திரத்துக்கு பிரதானமாக எடுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியிலிருந்து சந்திரன் 8ஆம் இடத்துக்கு உண்டானவர். அப்போது சந்திரன் மனோகாரகர், மாத்ருகாரகர்னு சொல்லலாம். அப்போ போகும்போது மாமியாருக்கு சரியில்லை அப்படின்ற ஒரு பொதுவான வாக்கியத்தை எடுத்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஆக ஜோதிட சாஸ்திரத்தில் ஒருவேளை இந்த நட்சத்திரங்கள்லாம் தோஷம் பெற்ற நட்சத்திரமா அப்படி கிடையவே கிடையாது. காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலையும் அடுத்து வரக்கூடிய தசாபுத்தின் அடிப்படையிலையும் அந்த காலத்தில் இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு வரிகளாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு கிடையாது. அதற்கு நிறையா விதி விலக்குகள்லாம் இருக்குது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்குண்டான அற்புதமான நட்சத்திரமாக இன்றைய தினம் உண்டு. புதனுடைய நட்சத்திரமாகவும் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கோ, கோயிலுக்கு போயிட்டு வர்றது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நம்ம தெய்வ வழிபாடு பண்ணி ஒவ்வொரு காரியத்தை பண்ணும்போது வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. பஞ்சமி சஷ்டி சேர்ந்த தினமாக இருந்திருக்கங்காட்டி வாராகி அம்பாலும் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு உகந்த தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம்.
நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வீடு, இடம், பொருள், படிப்பு, முதலீடு இது சம்பந்தமான விஷயங்களில் அமோகமான பலன்கள். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் பிரபல்யமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சமையல் கலைஞராக இருந்துட்டுருக்க, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டீச்சிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல், அதே போன்று காலேஜ் வச்சுட்டு இருக்கிறோம், ஸ்கூல், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துகிட்ருக்கும். மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ஹெச்ஓடியாக இருந்துட்டுருக்கோம், பிரின்ஸிபலாக இருந்துட்டுருக்கோம், அட்மினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சிஸ்டம் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், செல்ஃபோன் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அப்படியே நடக்கும் பொழுது நான் அப்போவே நினச்ச நடக்கிறது, கனவுகள் பலிதமாகும். ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை தேவை. தாய் மாமா அத்தை அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் அப்பப்போ ஏற்படலாம். அதே போன்று ரொம்ப நாளாக யோசித்த ஒரு காரியத்துக்கு ஒரு பலன்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு. ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவங்க, அதே போன்று பிறருக்கு ஏதேனும் கடனுக்காக கையெழுத்து போடும்போது கவனம் தேவை. உங்களுடைய கடன் எதிர்பார்த்த காரியம் வெற்றியாகும். ஒரு சில விஷயங்கள் முடிவெடுக்கும் போது பெரியவங்க கேட்டுண்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் நிறைய ஃபோனில் பேசுவேன். தூங்கவே விட மாட்டேங்கிறேன். மத்தியானம் லைட்டாக அப்படியே தூக்கம் இப்படி வந்தது, உடனே ஃபோன் வந்துச்சு. தாங்கவே முடியல. இந்த ஃபோன் காதெல்லாம் வலிக்கிறது. நான் அப்போவே சொன்னேன், இப்படி ஃபோனை வச்சு பேசிகிட்டே இருக்காதிங்க, கண் என்னமோ சிமிட்டிகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் வலது கண் துடிக்கிறது, நரம்பு துடிக்கிறது, எனக்கு என்னமோ உடம்பில் அப்படியே சோர்வு இருக்குது, அப்போ கால் மட்டும் சுளீர்னு இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் நிறைய பேசுகிறத நீங்கள் கவனிக்க முடியும். சில காரியத்தில் படபடன்னு இருப்பாள். என்னாச்சு, அரண்டவருக்கு இருண்டதெல்லாம் போய் தப்பு செஞ்சவா மடியில் கணம் இருந்தால் வெளியில் பயம் இருக்கும். உங்களுக்கு என்ன இப்படி அப்படின்னு மற்றவா கேட்கும்போது இன்னும் பயம் ஜாஸ்தியாகும். பல விஷயத்தை மனசில் போட்டு உலுக்கி யோசித்து 1க்கு 100 சப்ஜெக்டை போட்டு மனசில் ஏற்றிக்கப்படாது. அதே மாதிரி இடமாற்றம், காலேஜ் தேடுறது, படிப்புக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, யாரேனும் காலேஜுக்கோ படிப்புக்கோ ஹெல்ப் கேட்டால் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. சில நேரங்களில் கம்ப்யூட்டர், இமெயில், ஆஃபீஸ் சம்மந்தமான ஃபைல்ஸ், ஆஃபீஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒருத்தர் வரலைன்னா அந்த பொறுப்புகளை இன்றைக்கி நீங்கள் பார்த்துப்பீங்க. என்னப்பா என் வேலையே இங்கே தலைக்கு மேலே வேலையாக இருக்குது, இவங்க பொறுப்பையும் நான் எடுத்து பார்த்து என்னது அப்படிங்கிற சில பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு, மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. லாப நஷ்டம் அப்படி மாறி வரக்கூடிய தினமாக இருக்கும். ஒரு காரியம் சொல்லுவேல் டக்குன்னு மாற்றிடுவேன். 11 மணிக்கு நம்ம இப்போ நம்ம அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே போயிடலாம். திருப்பி ஒரு 2 செகண்டில் 11 மணிக்கு போகலாமா இல்லை 12 மணிக்கு போகலாமா, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களே, இல்லைனா ஒரு ஒன்று பண்ணிடலாமா, இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு, இல்லைனா வேண்டாம் விடுங்களேன் அங்கே போயிட்டீங்க. இப்படி ஒரே சப்ஜெக்டை ஒரு 10 தடவை மாற்றி பேசும்போது எழுத்தாப்பில் இருக்கிறவா பதில் சொல்லலாமா வேண்டாமா, சரி இவாளே என்னமோ சொல்லிட்டு போட்டு விடட்டும், இல்லை இன்றைக்கி கேன்சல் ஆனால் கூட பரவாயில்ல, இல்லை இன்றைக்கி என்னமோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல் வர வச்சுடுவேன். அதனால் பிளானை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு முறை யோசித்தா அதை ஃபிக்ஸ்டாக யோசித்து வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி சில காரியத்தை மாற்றி யோசிப்பேன். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும், தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆக வேண்டாம். பொருளாதாரத்தை பற்றி நிறைய யோசிப்பேன். படிப்பை பற்றி நிறைய சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் போன்ற விஷயங்கள் அனுகூல்யமாக நடந்துட்டுருக்கும். பண விரயங்கள், ஒருத்தட்டு வாங்கி திருப்பி கொடுக்கணும், அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள்லாம் மனசில் ஓடின்னு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன விஷயங்களுக்காக கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒரு சில முடிவுகள்லாம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அறிவுரைப்படுத்துவேன். நான் அப்போவே சொன்னேன் இல்லையா அப்படின்னு பல பேர் சொல்லுவா. அதை கேட்டுட்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே மாதிரி வசதி வாய்ப்புகள்லாம் இருந்துருப்பா. அந்த வசதி வாய்ப்புகளை பிரயோஜனமாக படுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அப்பாவுடைய வேலை, தாத்தாவுடைய வேலை,
பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்கள், இதை விற்று வேற ஒன்று வாங்கணும்னு நினச்ச காரியங்கள்லாம் அமோகமான பலன்கள். இது அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இதை பண்ணணும், அதை மட்டும் தயவு செய்து எதுவுமே பண்ணிடாதீங்க. 1க்கு 100 முறை பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோட ஒரு காரியங்கள் பண்ணிக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். சிம்மராசி நேயர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விரயங்கள் அப்பப்போ இருக்கும். மருத்துவ சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் ஒரு சில முயற்சிகள்லாம் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதுசாக வாட்ச் வாங்குறது, புதுசாக செல்ஃபோன் வாங்குறது, புதுசாக ஒரு பொருள் வாங்குறது, புதுசாக ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தமாக வாங்கிக்கிறது. இது எதுக்கு இந்த விரயம் அப்படின்னு பல நேரங்கள் யோசிச்சுட்டே அதை வாங்கி விடுவேன். ஆசைப்பட்டதை வாங்கிடுவேன், அதுக்கப்புறம் யோசிப்பேன். இன்றைய தினத்தில் அந்த மாதிரி இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு சில நேரங்களில் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. நம்ம சொன்னதை யாராவது கேட்கலன்னா கோபம் வந்துடும் டபார்னு. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியான விரயங்கள் இருந்தாலும் பின்னாட்களில் லாபமாக சம்பாதிச்சிடுவேன். கன்னிராசி நேயர்களே, நற்பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். பெண்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். டேஞ்சூர் ஆர்ட்டு, டேஞ்சூர் பெயிண்டிங்ஸ், ஃப்ரேம் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, கோயில் பக்கத்தில் கடை வச்சுட்டு இருக்கவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க, இரும்பு ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ், லிஃப்ட் சம்மந்தமாக, எலிவேட்டர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க, ஒரு மாலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஷூ, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பெல்ட்டு, லெதர் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். அதுமாதிரி கோஷாலை வைக்கணும், இடம் வாங்கணும், விவசாயம் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பல பேர் எதிர்த்தாலும் சில காரியங்கள் எடுத்து பண்ணுவேல், அது உங்களுக்கு வெற்றியை தரும். இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்களே, மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும். நல்ல விஷயங்களை கேட்டு தெரிந்துப்பேன். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ஒரு சில நபர்களை சந்தித்த அனுபவங்களை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லுவீங்க. ஒரு காரியங்களை இதை பேசிட்டு வந்துட்டேன், அது வந்து ப்ராசஸிங் ரீப்ராசஸிங்காக அது சக்ஸஸ் ஆகிடுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும். வழக்கு பிரச்சனை, பலவிதமான சண்டை, பேசாது இருந்தவா திருப்பி தம்பதிக்குள்ளே சில வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டதெல்லாம் சுமூகமாக முடிஞ்சு பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அதை அடைச்சிடுவேன், கடன் அடைக்கிற இடத்துல அடைச்சிடுவேன். அதுமாதிரி வீடு மீட்டுறது, நகை மீட்டுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். யாருக்கு என்ன தேவை இருக்குதுன்னு பார்த்து செயல்படுவேன். உங்கள்கிட்ட பேசாத இருக்கிறவாட்ட இவா ஏன் பேசலைன்னு உட்காந்து கேட்டு அதை திருப்தியாக பேசி முடிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அப்பப்போ எல்லாம் சரி, நமக்கு ஆறுதல் யார் சொல்லுவான்ற யோசனைகள் மனசில் வரும். யார் எதை சொன்னாலும் ஒரு திருப்தி ஆக்க முடியாத தினமாக கூட இன்றைய தினம் இருக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மன ஆறுதலை கொடுக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி கேட்ட நட்சத்திரத்துக்கு அவ்வளோ விசேஷம் கிடையாது. அனுஷம், விசா நட்சத்திரத்துக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பேசணும்னு எல்லா ரகசியத்தையும் கொட்டிடப்படாது. நமக்கு இவாளை தெரியும், அவளை தெரியும், தெரிந்த நபர்கள்ட்ட, அவங்கள தெரிந்த நபர்கள்ட்ட நம்மளுக்கு அவங்கள பற்றி தெரியாது, அவங்கக்கிட்டேயும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதனால் எதாக இருந்தாலும் பேசுகிறத கவனிக்கணுமே. நம்ம ரொம்ப நேரம் பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்ல லூஸ் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க, அதை விடுறது நல்லது. டியூஷன் சென்டர் நடத்தின்னு இருக்கோம், ஸ்கூல் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி புது வியாபாரம் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆன்மீக சம்பந்தமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. கடையில் வரவா, அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறவா, அதே மாதிரி நம்பிக்கையின் பேரில் ஒரு விஷயத்தை கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா ரொம்ப கவனமாக பணத்தையும் பொருளையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்க வேண்டும். விருச்சிக ராசி நண்பர்களே. தனுர் ராசி நேயர்களே, மூல நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமத்துக்கு உண்டான நட்சத்திரமாக இருக்குது, அதில் கவனம் என்பது தேவை. மற்றபடி பார்த்துட்டேன்னா பூராடம், உத்திராட நட்சத்திரத்துக்கு அமோகமான பலன்கள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப கவனம் என்பது எடுக்கணும். சண்டை போடப்படாது. யாராவது சின்ன கோச்சுக்கிட்டால் கூட அவளை சமாதானப்படுத்துறது நல்லது. யாரையும் முறைச்சு பார்க்கப்படாது, யாரையும் சின்ன விஷயத்தில் ஹர்ட் பண்ணக்கூடாது, யாரை பற்றியும் பேசப்படாது. யதார்த்தமாக எனக்கு தெரியுது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிந்த நபர் அங்கே உட்காந்துட்டுருப்பா, அதை கேட்டு உன்னை பற்றி இப்படி பேசினாங்கிறத பற்றி சொல்லிவிடுவாங்க. சரி, நானாக பேச மாட்டேன், என்ன இப்படி வருத்தம். ஒரு அற்புதமான ஒரு டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைரக்டரை பற்றி யதார்த்தமாக சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ரொம்ப அழகாக மன்னிப்பு கேட்பார். மன்னிப்பு கேட்டு நீங்கள் வந்து நீங்களும் ஒரு கடவுள் தான் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். நான் என்றைக்காவது தெரியாமல் கூட பேசியிருப்பேன், அது வந்து இன்னொருத்தர் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்களா, இவங்க சொன்னது இன்னொருத்தர் போய் இப்படி சொல்லுவாங்க. ஒரு 10 எண்ணம் சேர்த்து சொல்லும்போது அது ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கும். அதனால் அது வந்து யதார்த்தமாக நம்மளுடைய நட்சத்திரம் சரியில்லைன்னா நம்மளை அறியாமல் பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் வரும். அதனால் ரொம்ப கவனமாக பேச்சில் இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக மூல நட்சத்திரம் பூராடம் உத்திராடத்துக்கு ரொம்ப அருமையான பலன்கள் கூடி வரக்கூடிய நாள்.
மகர ராசி அன்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. லாப நஷ்டம் ரெண்டாக இருந்தாலும் பகிர்ந்து இருக்கும்பொழுது அது பெருசாக தெரியாது. அதனால் பயப்பட வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் வேலை சம்பந்தமான நிமித்தமான விஷயங்கள் கைகூடு. இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு காரியத்தை நினச்சது சாதிப்பில் மற்றவர்களுக்கு ஏதேனும் காரியம்னா அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கும்பராசி நண்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. நிறைய நல்ல விஷயத்தை பற்றி யோசிப்பேன். ஒரு சில காரியங்கள்லாம் ஏன் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு கொஞ்சம் உட்காந்து யோசித்தோம்னா அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும். அதனால் எதை பற்றியும் நம்ம ரொம்ப டீப்பாக போய் யோசிக்கப்படாது. எல்லாத்தையும் சக்ஸஸ் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சொந்த பந்தங்களுக்குள்ளே எதுவும் ஒரு வார்த்தை சொல்லிட்டானா ரொம்ப டல்லாகிடுவேன். அவங்கள பார்த்து நம்மளுக்கு அது ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடவுளுடைய கருணை இருக்குது, தெய்வ சக்தி இருக்குது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் உதவினா எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கும்போது கவனமாக வாங்கணும். பண பேரங்கள் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். ஒரு விஷயத்தை தெரியாத காரியத்தை செயல்படுத்துறதை தவிர்த்துக்கிறது நல்லது. மீன ராசி நண்பர்களுக்கு நற்பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். தெய்வீக வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு காரியம் செயல்படுத்தலாமா வேண்டாமான்னு 100 தடவை யோசித்து செயல்படுத்துறது நல்லது. பணம் அப்படிங்கிறது சம்பாதிக்கிறது கஷ்டம். செலவு பண்ணுறது நொடியில் பண்ணிடலாம். செலவு பண்ணாலும் பின்னாடி சம்பாத்தியம் பண்ணுறது உறுதி. ஆனாலும் இது அனாவசிய செலவாச்சுன்னு யோசிக்கும். ஒரு காரியத்தை உட்காந்து செயல்படுத்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக. பேச்சுக்கு பலன் உண்டு. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திப்பு உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும். குழந்தைகள் உடைய ஆரோக்கியத்திலும் குழந்தைகளுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு அற்புதமான மந்திரம் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இதை தன ஆக்கர்ஷண மந்திரம். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு காரிய ஆக்கர்ஷண மந்திரமாக இருந்துருக்கும். ஒரு காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு இந்த மந்திரம் ரொம்ப உபயோகரமாக இருந்துருக்கும். தனத்தை ஆக்கர்ஷணம் பண்ணுறதுக்கு இந்த மந்திரம் உபயோகரமாக இருந்துருக்கும். ஒரு காரிய வெற்றிக்கு இந்த மந்திரம் ரொம்ப உபயோகரமாக இருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான மந்திரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை நல்லா கேளுங்க. இந்த மந்திரம் நித்திய பிரகாரம் சொல்லணும். ரொம்ப சுலபமான மந்திரம்தான். இதை குபேரருடைய சம்பந்தப்பட்ட ஒரு மந்திரமாக இருந்துருக்கு. மகாலட்சுமியும் இந்த மந்திரத்துடைய நாமங்களில் வந்துடுது. ஓம் தனலக்ஷ்மி நித்திய நிவாசாய நமக. தனலக்ஷ்மி நித்திய நிவாசாய நமக. அஷ்டலக்ஷ்மி சதாவாசாய நமக. ஓம் அஷ்டலக்ஷ்மி சதாவாசாய நமக. ஓம் கஜலக்ஷ்மி ஸ்திரளாய நமக. ஓம் கஜலக்ஷ்மி ஸ்திரளாய நமக. ஓம் ராஜ்யலக்ஷ்மி ஜன்மகேகாய நமக. ஓம் ராஜ்யலக்ஷ்மி ஜன்மகேகாய நமக. ஓம் தைரியலக்ஷ்மி கிருபாஸ்ரயாய நமக. ஓம் தைரியலக்ஷ்மி கிருபாஸ்ரயாய நமக. இந்த மந்திரத்தை நித்திய பிரகாரம் வெளியில் போகும்போது சொல்லிக்கலாம், காலையில் சொல்லிக்கலாம், இல்லை மனசில் சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம். மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். தன ஆக்கர்ஷணம், தைரிய ஆக்கர்ஷணம், ராஜ்ய ஆக்கர்ஷணம், அதே போன்று பார்த்துட்டேன்னா காரிய ஆக்கர்ஷணம். இந்த ஆக்கர்ஷணத்துக்கு உரிய அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கும் பொழுது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். இதே போன்று நம்மளுடைய காசி யாத்திரை ரொம்ப அற்புதமான யாத்திரைகளில் நிறையா பேர் பங்கேற்றுருக்கா. ரொம்ப ப்ரீமியமாக இருக்கக்கூடியதில் குறைவான ஆட்கள் போகிறோம். அதில் அன்னதானமும் மற்ற விஷயங்களுக்கும் நிறையா பேர் பங்கேற்றிருக்கா. மற்றற்ற மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.